மக்கா வணக்கம்டே. திருப்பூர் பக்கம் ஒரு டாஸ்மாக் கடையில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பேன்னு டாஸ்மாக் விற்பனையாளர் முரண்டு பிடிச்ச வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. டாஸ்மாக் நிர்வாகம் குடிமகன்களோட தேவையை பூர்த்தி பண்ண எவ்வளவு மெனக்கெடுது தெரியுமா? ஜார்க்கண்ட்லேருந்து பீர் வரப்போதாம்ப்பா. இப்படிலாம் அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கையில் 10 ரூபா கேட்டு இப்படி கெட்ட பேர் சம்பாதிக்கிங்களேப்பா. குடிமகன்களா இதையெல்லாம் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. திராவிட மாடல் அரசு உங்களுக்கான அரசு. உங்களுக்காக எப்படிலாம் உழைக்கிறாங்கன்னு விரிவான செய்திகளில் சொல்கிறேன். மக்கா நீங்களும் போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வந்து விரிவான செய்திகளை பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன்களை குசிப்படுத்த ஜார்க்கண்டில் இருந்து 6 வகையான புதிய பீர்களை கொண்டு வர போகிறாங்களாம். கோதுமை பீர் வருதுன்னாங்கல்ல, கூடவே இதுவும் வருது. டாஸ்மாக் நிர்வாகம் பீர் தட்டுப்பாடு வந்துடவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். மன்னார்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மதுபோதை ஆசாமி ஆட்டமாக ஆடி இருக்காருயா. மேஜையை போட்டு உடைக்கிறது, நாற்காலியை தூக்கி அடிக்கிறதுன்னு ருத்ர தாண்டம் ஆடி இருக்காரு. ஆஸ்பத்திரியில் கூட போதை ஆசாமிகளோட தொல்லை தாங்க முடியலப்பா. தண்ணீர் பந்தல் திறக்க போன இடத்துல ஐயா நாசர் நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைப்பா. தர்பூசணி கேட்ட பெண்கிட்ட போதும் போன்னு முகம் சுளிக்கிற மாதிரி பேசிட்டாரு. ராமநாதபுரம் பக்கம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருத்துவர்களோட அலட்சியத்தால் பிறந்த குழந்தை ஒன்று இறந்துடுச்சியா. அட நாம சொல்லலை, சொந்த பந்தங்கள் மருத்துவமனையில் போராட்டமே பண்ணியிருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். ஐயா ஸ்டாலின் எவ்வளவு நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார். குடிமகன்கள் மேலே தாயுள்ளத்தோட இந்த அரசாங்கம் காட்டுற அக்கறை இருக்குதே, புல்லரிக்க வைக்குது. தனி ஒரு குடிமகனுக்கு ஆசைப்பட்ட பீர் கிடைக்கலன்னா ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்போம். அதுதான் திராவிட மாடல். அதுதான் ஏன் திராவிட மாடல். தமிழ்நாட்டுக்கு பீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கெல்லாம் டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு கோரிக்கை வச்சுருக்கான். பீர் உற்பத்தியை உடனே அதிகப்படுத்துங்க, அதிகமான பீர் பாட்டில்களை சப்ளை பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சுருக்கான். பின்ன பண்ணித்தானே ஆகணும். வெயில் காலம் வந்துடுச்சு, குடிமகன்கள் குடங்குடமாக பீர் குடிப்பாங்க. அதனால் பீர் உற்பத்தியை அதிகப்படுத்தினா தானே திராவிட மாடல் கும்பல் நல்லா கல்லா கட்ட முடியும். ஜனங்க குடிக்க தண்ணி கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் கட்டால் கதறிட்டு கிடக்காங்க. அதையெல்லாம் இந்த கவர்மெண்ட்டு கணக்கு பண்ணலை. வெயில் காலத்தில் எம்புட்டு தண்ணி தேவைப்படும், நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது, எங்கே இருந்து வாங்கலாம், கரண்ட் கட்டை சமாளிக்க எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனால் டாஸ்மாகில் பீர் வியாபாரம் எப்படி நடக்குன்னு தெளிவாக கணக்கு போட்டிருக்காங்கப்பா. போன வருஷம் வெயில் காலத்தில் பீர் தட்டுப்பாடு வந்துருச்சான். அதனால் குடிமகன்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட பீர் வகைகளை சப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சான். இந்த வருஷம் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு டாஸ்மாக் நிர்வாகம் ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணியிருக்காங்களாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் 9% அளவுக்கு அதிகமாக பீர் விற்றுருக்காங்களாம். அதை வச்சு கால்குலேஷனை போட்டு அதிகமான பீர் தயாரிச்சாகணும்னு பீர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அட நாங்கள் சொல்லலை சாமி, டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சொன்னதாக தகவல் வந்திருக்கு. டாஸ்மாக் முன் வச்ச கோரிக்கையை பீர் கம்பெனிகளும் ஏற்றுக்கிடுச்சான். ஒரு வாரத்துக்குள்ளே சப்ளையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். கிங்ஃபிஷர்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி தான் நம்ம ஊரில் 30% வரைக்கும் பீர் விற்கிறாங்களாம். இது வரைக்கும் அவங்க 2 இடத்துல தான் உற்பத்தி பண்ணாங்களாம். இந்த தடவை 3வது இடத்துலையும் உற்பத்திக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம். இது மட்டும் இல்லை, குடிமகன்களுக்கு வித்தியாசமான வகை வகையான பீர்களை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கோதுமை பீர் கேள்விப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி 6 வகையான பீர்கள் ஜார்க்கண்ட்லேருந்து வருதான். சூப்பர் கவர்மெண்ட்டில் ஆந்திரா கிட்ட இருந்து கர்நாடகா கிட்ட இருந்து தண்ணியை கேட்டு வாங்க முடியல. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க இந்த கவர்மெண்ட்டுக்கு முடியல. ஆனால் குடிமகன்களை குசிப்படுத்த ஜார்க்கண்ட்லேருந்து பீர் கொண்டாடுறாங்களாம். நல்ல மாடலாச்சிரா சாமி. அரசாங்கம் குடிமகன்களுக்காக என்னென்னலாம் வசதிகளை பார்த்து பண்ணுதாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக குடிமகன்கள் குடிச்சிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு போதை ஆசாமி போட்டாரு பாருங்க ஒரு ஆட்டம், ஹாத்தி கைகாலெல்லாம் நடுங்கி போயிடுச்சுப்பா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மருத்துவமனைக்கு ராத்திரி நேரத்தில் வடிவேல்னு ஒருத்தர் நிற போதையில் வந்திருக்கார். வடிவேல் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ்கள் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. போதையில் வந்தவர் சும்மா இருக்காம ஆஸ்பத்திரிக்குள்ளே ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டார். சேரை போட்டு உடைக்கிறாரு, சோகத்தில் போய் அடிக்கிறாரு. அதுவும் எங்க அவசர சிகிச்சை பிரிவில். வடிவேல் போட்ட ஆட்டத்தில் நர்ஸுகளெல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க.
பார்த்தீங்களா? குடிமகன்களுக்கு குறையில்லாமல் சாராயம் சப்ளை பண்ணணும்னு ஒரு அரசாங்கம் நினச்சா நாட்டில் இப்படியெல்லாம் தான் நடக்கும். போதையால் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுங்கன்னு பல தடவை சொல்லிட்டோம். நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொம்மை முதலமைச்சர் ஜாலியாக கொடைக்கானல் போயிட்டார். இங்கே சட்டம் ஒழுங்கு இப்படி சந்தி சிரிச்சிட்டு கிடக்கு. சரி, நாட்டில் இப்படி போதை கும்பலோட ஆட்டம் அதிகமாகிட்டே போகுது. பெண்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? அதை பற்றிலாம் நாடக கும்பலுக்கு என்ன கவலை? தேர்தல் நேரத்தில் தான் தாய்க்குளங்களே அப்படின்னு பேசுகிறது. மற்ற நேரத்துலலாம் சீப்பே தான். அட நான் சொல்லலை, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஒரு அம்மா கிட்ட முகம் சுளிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த கொடுமையை போய் பாருங்கள். கோடை வெயில் கொளுத்திட்டு கிடக்கு. அதிமுக சார்பில் எல்லா பக்கமும் நீர்மோர் பந்தல் திறந்துட்டாங்க. இதை பார்த்த திராவிட மாடல் கம்பெனி நாமளும் தண்ணீர் பந்தலை திறப்போம்னு திறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திருவேற்காடு பக்கம் திமுக கும்பல் தண்ணீர் பந்தலை திறந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் நாசர் தான் திறந்து வச்சிருக்காரு. அப்போ அங்கே வந்தவங்களுக்கு தர்பூசணி பழம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அம்மா எக்ஸ்ட்ராவாக ஒரு பழத்தை எடுக்க பார்த்துருக்காங்க. இது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? இதுக்கு போய் அந்த அம்மாவை எவ்வளவு பழம் வாங்குவ, போதும் போ போ, இன்னும் பொறுக்கிக்கிட்டே இருக்கேன்னு நாசரையா சொல்லியிருக்காரு. அன்புள்ள வாக்காள பெருமக்களே, இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன்னு ஓட்டு கேட்கும் போதெல்லாம் தெரியல, இப்ப ஜனங்களை பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நம்ம ஜனங்களுக்கும் இது தேவைதான்யா. இந்த கும்பல் மரியாதை தெரியாத கும்பல்னு தெரியும். அங்க போய் நிக்கலனா தான் என்னமோ என்னைக்குனாலும் இந்த ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்கும் ஒரு நாள் முடிவு வரும். அது வரைக்கும் காத்திருப்போம். விழுப்புரத்தில் விசாரணைக்கு கூட்டிட்டு போனவர் மர்ம மரணம். விழுப்புரம் பக்கம் இந்த மரணம்னா சென்னையில் இன்னொரு மர்ம மரணம் நடந்திருக்கு. 2 மரணத்தையும் ஒன்னொன்னா பாருங்க. விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக போன ராஜா என்கிற நபர் மர்மமான முறையில் இறந்திருக்கார். காவல்துறையினர் அடித்ததால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. சரி, இவரை ஏன் காவல்துறை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு கேட்டால், டாஸ்மாக் கடையில் ராத்திரி பிளாக்ல சரக்கு விற்றதா சொல்லி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சொந்தக்காரங்க போய் கேட்டப்ப போலீஸ் மிரட்டி அனுப்பிட்டாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு வந்த ராஜா, நான் எந்த தப்பும் பண்ணலை, போலீஸ் தேவையில்லாமல் என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கையில் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. ஆஸ்பத்திரி கூட்டு போயும் பிரயோஜனம் இல்லை, இறந்து போயிட்டார். இப்போ காவல்துறை அடித்ததால தான் இறந்துட்டாருன்னு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. விழுப்புரத்தில் இப்படின்னா சென்னை புளியந்தோப்பில் கஞ்சா மணி என்கிற தீனதயாளன் பாவம் 26 வயசு தான் ஆகுது. வாழ வேண்டிய வயசில் போதை மாத்திரையை போட்டு இறந்து போயிருக்காரு. போதை மாத்திரையை தண்ணியில் கலந்து பயன்படுத்தியிருக்கா அப்படியாமா. மயங்கி விழுந்தவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டார். இப்போ போலீஸ் இவருக்கு போதை மாத்திரை சப்ளை பண்ணவங்கள கைது பண்ணியிருக்காங்க. முன்னாடியே பண்ணியிருக்கணும். எங்கே காவல்துறை செயல்பட்டா தானே. அப்புறமாக்கா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தினமும் நட்டத்தில் போகுதாம்யா. எரிபொருளுக்காக, அதாவது டீசலுக்காக முன்னாடி செலவு பண்ணதை விட இப்போ 2 மடங்கு அதிகமாக செலவு பண்ணுதாங்களாம். விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுதாங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பஸ்ஸை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாததும் ஒழுங்காக ரோடு போடாததும் தான். விளம்பர கவர்மெண்ட்டு நிர்வாகத்திறன் இல்லாத கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.